இதயம் wishes you a very happy new year. தண்டனை அனுபவித்த பிறகும் மீண்டும் அதே தவறை செய்த நபர் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் லாட்டரி விற்பனை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே மறைமுகமாக லாட்டரி விற்பவர்கள் கைது செய்து காவல்துறை சிறையில் அடைத்து வருகிறது. இந்த சூழலில் கேரளா லாட்டரி நம்பரை துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து விற்பனை செய்தவர்கள் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரையைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை தல்லாகுளம் காவல்துறை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரித்த போது பாலாஜி லாட்டரிகளை விற்று வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து காவல்துறை நடத்திய தீவிர விசாரணையில் ரஹமதுல்லா மற்றும் கனி என்பவர்கள் பாலாஜிக்கு லாட்டரி சீட்டுகளை கொடுத்ததும் அந்த லாட்டரி சீட்டுகளை பாலாஜி தனது நண்பர்களான மதுரை வீரன், காவலர் பிரகாஷ் ஆகியோருக்கு விற்பனை செய்ததும் தெரியவந்தது. காவல்துறை நடத்திய தீவிர தேடுதலில் தலைமறைவாக இருந்த பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறை கூறுகையில், ஏற்கனவே சூதாட்டம் நடத்துவதற்கு துணை போன மற்றும் சூதாட்டத்தில் ஈடுபட்ட குற்றங்களுக்காக 3 வருடங்களுக்கு முன் பிரகாஷ் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்ததாகவும் இப்போது மீண்டும் இத்தகைய செயலில் பிரகாஷ் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்தது. மேலும் காவலரே தவறு செய்வதால் நாமும் தவறு செய்யலாம் என்ற எண்ணத்தில் பாலாஜி உள்ளிட்டோர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டதாகவும் தல்லாகுளம் காவல்துறை தெரிவித்துள்ளது.